இன்றைய நற்செய்தி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2. ஆசீர்வதிக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இப்புதிய ஆண்டிலே ஆண்டவர் உங்களை பெருமைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு புது வருடத்தின் வாசலில் இருக்கும் இந்நேரத்தில் தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை செய்தியாக வருகிறது. புதிய வருடத்திற்குள்ளாக உங்களை வெறுமையாக அனுப்பவில்லை, அவருடைய வாக்குத்தத்தத்தோடு அனுப்புகிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆபிரகாம் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றபோது வயதானவர், அவருக்கு பிள்ளை இல்லை. மனித கண்களில் அது சாத்தியமற்றதாக தோன்றியது. ஆனால் தேவன் மனித கணிப்புகளை அதமாக்கி ஆபிரகாமுக்கு அபிரமிதமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதுபோல் இந்த புதிய வருடத்திலும் உங்கள் நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தேவன் உங்களை உயர்த்த வல்லவர். அவர் குறைந்ததை பெரிதாக்குகிறவர், இல்லாததை இருப்பதாக மாற்றுகிறவர். உன் பேருமை பெருமைப்படுத்துவேன். யோசேப்பு சிறையில் இருந்த போது யாரும் அவரை அறியவில்லை. ஆனால் தேவன் யோசேப்பை உயர்த்தின போது அரசனே யோசேப்பை மதித்தான். அதுபோல் இந்த வருடத்தில் உங்கள் நிலைமை தாழ்மை நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் அதை உயர்த்தி நல்ல மதிப்பையும் கௌரவத்தையும் தருவார். புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். ஹாப்பி நியூ இயர். ஆமென்.